நான் இனி மீதியுள்ள நாட்களிலே உமக்காக நான் வாழ்வேன், என்னுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க. எசேக்கியா ராஜா ஆண்டவரை பார்த்து அப்படித்தான் அழுதார். ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு அழுது ஆண்டவருக்காக வாழ நீங்கள் ஒரு வாய்ப்பை கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவோ பேர் வியாதி படுக்கையிலே டாக்டர்களால் முடியாது என்று கைவிடப்பட்டவர்கள் இன்று ஆண்டவருக்கு சாட்சியாய் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக வாழும்படியாக ஒரு வாழ்க்கையை நீங்கள் கேட்கணும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு எதற்காக உனக்கு மீண்டுமாய் ஜீவனை தர வேண்டும்? எதற்கு உனக்கு சுகத்தை கொடுக்கணும்? எதற்கு உனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும்? எதற்காக? ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆண்டவரே, மீண்டும் ஒரு வாய்ப்பை எனக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவன் கட்டி எழுப்புகிறவராயிருக்கிறார்.